வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் தொடர்ந்தும் அரசு எதிர்ப்பு வன்முறை போராட்டங்கள். ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் அரசு தலைவர் மேக்ரோன் பிடிவாதம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு அனைத்துலக நாணய நிதியம் வழங்கிய நிதியுதவி இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை முற்றாக நீக்கும் மாயாஜாலங்களை செய்யப்போவதில்லை என அனைத்துலகின் முன்னணி நிதி தரப்படுத்தல் நிறுவனமான மூடிஸ் இன்று எச்சரித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு இலங்கைக்குரிய கடனுதவிக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதால் இலங்கை இனியொரு வங்குரோத்தான நாடு அல்ல என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள நிலையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ள அந்த அமைப்பின் மூத்த பொருளாதார நிபுணர், உலகளாவிய நிதி நிறுவனங்களின் நிதி உதவியால் மட்டும் நெருக்கடிகளுக்கு தீர்வு வராது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடனுதவி ஸ்ரீலங்கா அரசாங்கம் எண்ணுவது போன்று சிக்கலான பிரச்சினைகளுக்கான மந்திர தீர்வாக அமையாது என மூடிஸ் பகுப்பாய்வு நிறுவனத்தின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் கத்ரீனா எல் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் நிதி சந்தைகளில் ஏற்படும் ஆர்வமும் குறைந்துவிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இலங்கை மேலதிகமாக பெற்றுக்கொள்ளும் நிதி உதவிகள் கடன் நிலை தன்மையை அடைவதில் முக்கிய பங்காற்றும் எனவும் கத்ரீனா எல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் தவணை நிதி இன்னும் 2 நாட்களில் இலங்கைக்கு கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் பலதரப்பு நிறுவனங்களிடம் இருந்து $7 பில்லியன் வரையிலான நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பின்னர் பொருளாதார மீட்பிற்கான 2.9 பில்லியன் கடன் தொகையை இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை தொடர்பான செயற்குழு விவாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதன்படி சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் பல்தரப்பு நிறுவனங்களிடமிருந்து $7 பில்லியன் வரையிலான நிதியுதவியை அணுகுவதற்கு இந்த திட்டம் அனுமதிக்கின்றது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் கடன் நிலைத்தன்மையை அடையவும் முயற்சிக்கும் ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு வரலாற்று மைல்கல்லாக இது பதிவாகியுள்ளது. இலங்கை தனது உத்தியோகபூர்வ கடனாளியான பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்தியா மற்றும் சீனாவிடம் இந்த மாத ஆரம்பத்தில் நிதியளிப்பு உத்தரவாதங்களை பெற்றமை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவை கூட்டி கடனுக்கான இலங்கையின் கோரிக்கையை பரிசீலிக்க வித்திட்டிருந்தது. இந்த நிதியுதவி பொருளாதாரத்தை முன்னோடியில்லாத சவால்களில் இருந்து வெளியேற்றுவதற்கும் அனைத்து பங்குதாரர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் மிகவும் தேவையான கொள்கை இடத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி இலங்கை தனது முதல் தவணை நிதியை இன்னும் 2 நாட்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாணய நிதியத்தின் கடன் மூலதன சந்தைகள் பிரிவு நாணய மற்றும் மூலதன சந்தை பிரிவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதார கொள்கையை தொடர்ந்து கண்காணிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நிதி பெறுவதற்கான முயற்சிகளுக்கு ஒத்துழைத்து சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய சர்வதேச பங்காளிகளின் ஆதரவுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை அமெரிக்காவும் வரவேற்றுள்ளது. இது இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சிக்கான பாதையில் ஒரு முக்கியமான படி என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீர்திருத்தங்களை தொடர வேண்டும் மற்றும் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை முடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியை இலங்கைக்கு அனுமதிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை நாளை தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதை அடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த ஒப்பந்தத்தை பார்வையிட ஆவல் கொண்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிக்கான அங்கீகாரம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு இன்று ஆற்றிய விசேட உரையில் கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்ற சர்வதேச அங்கீகாரத்தை இலங்கை பெற்றுள்ளதாக கூறினார். ஜாத்யந்தர மூல்ய அறமுதலே இலங்கை இனி வக்ரோத்தான நாடல்ல.
இதனால் வளமையான கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பிக்கும் திறன் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. எதிர்காலத்தில் நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதுடன் அத்தியாவசியமான பொருட்கள், மருந்துகள் மற்றும் சுற்றுலாவுக்கு தேவையான பொருட்கள் மீதான இறக்குமதி தடைகளை அரசாங்கம் படிப்படியாக நீக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கைக்கு ஆதரவளித்த அனைத்து நாடுகளுக்கும், சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் இரு தலைவர்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணங்கிய நிபந்தனைகளை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறும் செய்தி பாரதூரமானது என நாடாளுமன்றத்தில் இன்று நிலையில் கட்டளை 27 சரத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இலங்கையில் அண்மை காலமாக போராட்டங்கள் மீது தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட கண்ணீர் புகையின் தரம் மற்றும் அவற்றின் உள்ளார்ந்த தன்மை குறித்து உடனடியாக நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் இலங்கை தொடர்ந்தும் பொருளாதார ரீதியான ஆதரவுகளை வழங்குவதாக ஸ்ரீலங்காவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகம் தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கான கடனுதவிக்கு சர்வதேச நாணய நிதியம் நேற்றைய தினம் வழங்கிய அங்கீகாரத்தை ஸ்ரீலங்காவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகம் வரவேற்றுள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஆதரவளித்த நாடுகளுக்கும் தமது நன்றியை தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு, திறந்த சந்தைகள், நிதி ஒத்துழைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை விரைவாக அடைவதற்காக முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாகவும் அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் பொருளாதார ஆற்றலை அடைவதற்கு கடினமான பாதையில் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவி இலங்கையை மேலும் பாரிய கடன் சுமைக்கு தள்ளும் என்றும் இவ்வாறான கடனை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பெருமை அடையாது வெட்கப்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், நாணய நிதியத்தின் கடனுதவி தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் உற்சாகமாக இருப்பதாகவும் இவ்வாறான கடன் உதவியை பெறுவது தொடர்பில் உண்மையில் வெட்கமடைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் கடன் உதவியின் மூலம் இலங்கையின் பொருளாதார நிலை உடனடியாக மாற்றம் அடையாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னர் அதன் பாரதூரமான தன்மையை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் எனவும் அவர் கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய 2.9 பில்லியன் இலங்கைக்கான கடன் வசதி இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாக 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2.9 பில்லியன் 4 வருட கால பகுதிக்கு கிடைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த 2.9 பில்லியன் என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போன்ற ஒரு சின்ன தொகை. ஆனால் இந்த தொகை இலங்கைக்கு கிடைப்பதாக அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு. ஏனென்றால் இதுவரை காலமும் வங்குரோத்து நிலையை அறிவித்ததற்கு பின்னர் இலங்கையால் நிதி சந்தைகளை, சர்வதேச நிதி சந்தைகளை அணுக முடியாத நிலைமை இருந்தது. ஒரு வங்குரோத்து நாடுக்கு கடன் வழங்கவோ அதனோடு கொடுக்கல் வாங்கல்களை செய்யவோ சர்வதேச சமூகம் விரும்பாது. ஆகவே இந்த கடன் பெறக்கூடிய நிலைமைகள் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடிய நிலைமைகள் என்பது மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருந்து இப்போது அந்த பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு விடயம் தான் இலங்கைக்கு சாதகமாக இருக்கின்ற விடயமே தவிர இது இந்த நிதி வசதி கிடைத்த உடனேயே அத்தனையும் தலைகளாக மாறிவிடும் என்பது கருத்து அல்ல. ஆனால் இந்த நிதியுதவி வருவதற்கு முன்னரே இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரித்து சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பல்வேறு காரணிகள் பின்னணியில் இருந்திருக்கின்றன. இந்த IMF-னுடைய வருகையும் ஒரு காரணியாக பார்க்கப்பட முடியும். ஆனால் இந்த நிதி சலுகையை வைத்துக் கொண்டு இலங்கையால் பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது. இது இந்த ஏற்றுக்கொண்ட 15 விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது பொதுமக்களுக்கு தெரிய வரும். என்னென்ன விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதிலே ஒத்துக்கொண்டிருக்கிறது என்று அந்த ஒத்துக்கொண்ட விடயங்களை நடத்தி செல்லுகின்ற போது ஏற்படக்கூடிய சிரமங்களை இலகுபடுத்துவதற்காகத்தான் இந்த தொகை வழங்கப்பட போகிறது.
இந்த தொகை 4 கட்டங்களாக வழங்கப்படும் என்பது நமக்கு தெரியும். முதலாவது கட்டம் 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது முதலாவது கட்டம் வழங்கப்பட்டதற்கு பிறகு 6 மாதங்கள் காலப்பகுதியிலே இன்னும் ஒரு மீளாய்வு நடத்தப்படும். அந்த மீளாய்வு இலங்கை ஒத்துக்கொண்ட விடயங்களை எந்த அளவுக்கு செய்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டங்களுக்கு காசு வரும். அவ்வாறு காசு வருவது என்பது இலங்கை ஒத்துக்கொண்ட விடயங்களை எந்த அளவுக்கு செய்து முடித்திருக்கிறது என்ற சம்பந்தமான திருப்தி நிலையை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே உடனடியாக IMF வந்துவிட்டது என்ற ஒரு விடயத்தையே மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற அளவுக்கு மடையர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டவுடன் இறக்குமதி தடைகளை முற்றாக நீக்க முடியாது என குறிப்பிட்ட ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தேவைக்கேற்ப படிப்படியாக இறக்குமதி தடைகள் நீக்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டவுடனேயே இறக்குமதி தடைகளை நீக்க முடியாது. தற்போது தடம் புரண்டுள்ள பொருளாதாரத்தை சற்று நகர்த்தியுள்ளோம். அதற்கமைய இனிவரும் பயணங்களை மிகவும் அவதானத்துடன் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒரே சந்தர்ப்பத்தில் சகல இறக்குமதி தடைகளையும் நீக்க முடியாது. இன்னும் எமது அந்நிய செலாவணி கையிருப்பு போதுமான அளவு அதிகரிக்கவில்லை. எனவே அந்நிய செலாவணி கையிருப்பு முகாமைத்துவம் உள்ளிட்டவை மத்திய வங்கியினால் படிப்படியாக முன்னெடுக்கப்படும். அதற்கமைவாகவே இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்வுகள் குறித்து தீர்மானங்களும் எடுக்கப்படும். இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமையால் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள துறைகளை கண்டறிந்து அவற்றிற்கான இறக்குமதி தடைகளை நீக்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் ஆட்சியில் உள்ள தொழிற்கட்சி அரசாங்கம் மீதான நம்பிக்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மத்தியில் குறைவடைந்து வருவதாக அந்த நாட்டின் சுயாதீன செனட் சபை உறுப்பினர் லிடியா டோர்ஃப் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற இனப்படுகொலை சம்பவங்களில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆஸ்திரேலியா சென்ற அகதிகளை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்தில் அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற இனப்படுகொலை சம்பவங்களின் கொடூரத்தை அனுபவித்த சில இளம் தமிழ் அகதிகளை சந்திக்கும் வாய்ப்பு அண்மையில் எனக்கு கிடைத்தது. இனப்படுகொலை தொடர்பில் தமிழ் அகதி ஒருவரால் எழுப்பப்பட்ட அறிக்கையை இந்த இடத்தில் நான் வாசிக்க விரும்புகின்றேன். என்னுடைய தந்தை கொல்லப்படும் போது எனக்கு 10 வயது. அவர் ஈழத்தமிழர்களின் வாழ்வாதாரத்துக்காக உதவிய கடற்தொழிலாளி. கடந்த 2009ஆம் ஆண்டு மோதல் தவிர்ப்பு வலயமாக காணப்பட்ட தனது தாய் நிலமான முள்ளிவாய்க்காலில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டது. ஈழத்தமிழர்கள் என்னும் ஒரே காரணத்தினால் தமது பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதுடன் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை அனுபவித்த ஒரு சாட்சி நான் இருந்த இடத்தில் பல குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் கண்முன் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நிரந்தரமான மற்றும் பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் தற்காலிக நுழைவிசைவில் இருக்கும் வேளை நிரந்தர நுழைவிசைவு குறித்து கேள்விப்பட்டேன். அதற்காக எனது நண்பர்களும் காத்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்களது மனநிலை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் தற்கொலை முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எமது தாய்நாட்டிலிருந்து நாம் விரட்டியடிக்கப்பட்டோம். எமக்கு நிரந்தர வதிவிடம் வேண்டும். ஆஸ்திரேலிய தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து 6 மாத காலமாகின்றது. அவர்களது வருகை எமக்கு எதிர்பார்ப்பை அளித்திருந்தாலும் தற்போது அந்த எதிர்பார்ப்பு குறைவடைய ஆரம்பித்துள்ளது. தற்காலிக நுழைவு விசைவுடையோர் திருமணம் செய்ய முடியாது, நிரந்தர தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது, தமக்கான நிரந்தர வதிவிடங்களை தேடிக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக மீண்டும் எமது தாய் நாட்டுக்கு நாம் அனுப்பப்படுவோம் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. நாம் எமது குடும்பத்தாருடன் ஆஸ்திரேலியாவில் வாழ ஆசைப்படுகின்றோம். நாம் இங்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள். இது என்னுடையது மாத்திரமல்ல, என்னை போன்ற ஆயிரக்கணக்கான அகதிகளின் கதை. இலங்கை எதிர்கொண்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீள்வதற்கு நிதி கட்டுப்பாடு ஊழல் ஒழிப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் அரசு அதிகாரிகளின் பொறுப்புக்கூறல் மிகவும் முக்கியமானது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சாகல ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டார்.
இலங்கையின் தற்போதைய பொருளாதார பின்னணியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சரியான முறையில் மதிப்பீடு செய்துள்ளமைக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதி முகாமைத்துவம் மற்றும் புதிய பொருளாதார சீர்திருத்தங்களில் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினர். கடந்த காலங்களில் என்ன தவறுகள் நடந்தன என்பதில் கவனம் செலுத்துவதை விட புதிய சீர்திருத்த திட்டங்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்றும் கூறினார்கள். பல்வேறு துறைகளில் காணப்படும் சவால்களுக்கும் சீர்திருத்தங்களில் முன்னுரிமைக்கும் சர்வதேச நாணய நிதியம் வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம் என்றும் அந்த பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். ஒரு நாடாக முன்னோக்கி செல்வதற்கு இந்த புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியமானது என குறிப்பிட்டுள்ள ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, நிதி முகாமைத்துவ மற்றும் நிதி மறுசீரமைப்பு துறைகள் முக்கியமானது என்றும் அதற்கமைய நிதி முகாமைத்துவ துறையில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை தொடர்ந்து ஆராய்ந்து அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்காலத்தில் இவ்வாறான கூட்டங்களை கூட்டுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த செயற்பாடுகளை வெற்றியடைய செய்வதில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களின் அர்ப்பணிப்பின் அவசியத்தையும் சாகல ரத்நாயக்க மேலும் விளக்கினார். இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள், மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள், அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவிற்கு எதிராக இன்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை புறக்கணித்து செயற்பட்டால் மஹிந்த ஸ்ரீவர்தனவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்திருந்த நிலையிலேயே இரு கட்சிகளும் இந்த மனு தாக்கலை செய்துள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பாதிட்டு நிதியை நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் தடுத்து வைப்பதை தடுக்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி மூவரடங்கிய உயர்நீதிமன்ற குழு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சு மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப செயல்பட தவறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் குற்றம் சாட்டியுள்ளார். இதனையடுத்து நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு எதிராக அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவிற்கு அமைய நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். இதேவேளை தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்காமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இன்று மற்றொரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வான் கட்டளை பிரிவின் பாதுகாப்பு படையின் 19 வீரர்கள் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன ஆகியோரையும் சந்தித்த இவர்கள் இந்திய அமைதி காக்கும் படையினரின் நினைவு தூவியில் அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். இந்திய வான்கட்டளை பிரிவின் பாதுகாப்பு படையின் 19 வீரர்கள் காலி, ஹம்பாந்தோட்டை, தியத்தலாவை, கண்டி மற்றும் கட்டுநாயக்கா ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரையும் சந்திக்கவுள்ளனர். இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கையானது இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளினதும் ஆயுதப்படையினருக்கு இடையிலான நிர்வாக ரீதியிலான உறவுகளை மேம்படுத்துவதனை இலக்காக கொண்டுள்ளது. இவ்வாறான ஆய்வுசார் பயணங்கள் பிராந்திய சமாதானம், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையினை எட்டுவதற்காக இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்பினை மேம்படுத்தும் அதே நேரம் இரு தரப்பினரிடையிலும் காணப்படும் தோழமை பிணைப்பினையும் மேலும் வலுப்படுத்த உதவுவதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறியுள்ளது. குறித்த குழுவினர் தந்திரோபாய ஆய்வுக்காக இலங்கைக்கு 5 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதே நேரம் மின்சார கட்டணத்திலும் நிவாரணங்கள் வழங்க முடியும் என தெரிவித்த அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பொருளாதார முன்னேற்றத்தின் பயனை நாட்டு மக்களுக்கு நிச்சயம் வழங்குவோம் எனவும் தெரிவித்தார். மக்களான இல்லாத ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்காது என எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டு பொய்யாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளது. பொருளாதார மீட்சிக்கு அரசாங்கம் எடுத்த கடுமையான தீர்மானங்கள் வெற்றி பெற்றுள்ளன. நெருக்கடியான சூழலில் அரசாங்கத்தை பொறுப்பேற்காமல் தப்பிச் சென்றவர்கள் தற்போது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக சேறு பூசுவதை கண்டுகொள்ளப் போவதில்லை. இப்போது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாணய கடிதங்களை இனி திறக்க முடியும்.
இதன்படி குறைந்த விலையில் விநியோகங்களை மேற்கொள்ள முடியுமாக இருக்கும். நாங்கள் எரிபொருள் விலை சூத்திரத்தை செயற்படுத்துகின்றோம். ஒவ்வொரு மாதமும் அதனை செயற்படுத்துகின்றோம். இப்போது மசகு எண்ணெயின் விலை குறைவடைகின்றது, ரூபா பலமடைகிறது. இதன்படி ஏப்ரல் மாதம் அளவில் திருத்தத்தின் போது மக்களுக்கு அனுபவிக்கக்கூடிய நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுப்போம். அத்துடன் மின்சார கட்டணத்திலும் நிவாரணங்கள் கிடைக்கும். ஜனவரியில் விலை மறுசீரமைப்பை செய்திருந்தால் ஜூன் மாதம் அளவில் நிவாரணத்தை வழங்கியிருக்க முடியும். எப்படியும் டிசம்பருக்குள் மின்சார கட்டணத்திலும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வேலை திட்டத்தை செய்ய முடியும். பொருளாதார முன்னேற்றத்தின் பலனை நாட்டு மக்களுக்கு நிச்சயம் வழங்குவோம். மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள கிறிஸ்தவ சம்மேளனத்தின் மாநாட்டை கண்டித்து கிழக்கிழங்கை இந்துக்குருமார் ஒன்றியத்தினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில குழுவினரால் மத மாற்று நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் இதை உடனடியாக நிறுத்துமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பில் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ சம்மேளனம் பாடசாலை ஒன்றில் மாநாட்டை நடத்தவுள்ளது. இந்த மாநாட்டை கண்டித்து இன்று மாலை 3 மணியளவில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினரால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சில கிறிஸ்தவ மத போதகர்களினால் இந்து மதம் தொடர்பாக தரக்குறைவான இழிவுபடுத்தும் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் அவை பரப்பப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தியவர்களை உடனே கைது செய், கட்டாய மதமாற்றத்தை உடன் நிறுத்து, மத ஒற்றுமையை சீர்குலைக்காதே போன்ற பல்வேறு வாசகங்கள் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் இருக்கின்ற கிறிஸ்தவ சம்மேளனத்தினால் நடைபெற இருக்கின்ற மாநாட்டை கண்டித்து நாங்கள் இன்று எமது இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பாக இந்த கண்டன எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் எமது இந்து மக்கள் மாத்திரமல்லாது ஏனைய மத மாணவர்களும் கல்வி பயில்கின்ற இந்து காலேஜ் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை மைதானத்திலே எதிர்வரும் நாட்களிலே நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டை கண்டித்து இந்து மக்களாகிய நாங்கள் அரச உத்தியோகத்தர்களுக்கும் வலய கல்வி பணிப்பாளருக்கும் இந்து கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கும் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இந்து மக்கள் சிறைந்து வாழுகின்ற ஒரு இடத்திலே இப்படியான ஒரு மதமாற்ற குழுவிற்கு அனுமதி அளித்தது மனவேதனை அடைகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த நிகழ்வை எங்கு நடைபெற்றாலும் நாங்கள் அதற்கான கண்டனத்தை தெரிவிப்பது எங்களது கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலையாய கடமை. எனவே இந்த நிகழ்வு நடைபெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இரகசியமான முறையில் தீவிரமடைந்து வருகின்றமை தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் வாக்குறுதிகளுக்கு மாறாக மீண்டும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக வயல் நிலங்களில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி அரசு திணைக்களத்தைச் சேர்ந்த சிலரால் எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டு அபகரிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கொக்குத்தொடுவாய் கோட்டாக்கேணியிலிருந்து அம்பட்டன் வாய்க்கால் தேமுந்தல் பணம் போட்டாக்கேணி நாயடிச்ச முறிப்பு வெள்ளை கல்லடி சிவந்தா முறிப்பு சூரியனாறு வரையான தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக வயல் நிலங்களில் அரசு திணைக்களத்தை சார்ந்த சிலரால் எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டு இவ்வாறு அபகரிப்பு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொக்குளாய் ஒக்குத்துடுவாய் கர்நாடகனி மக்களுக்குரிய வாழ்வாதார நிலங்கள் இந்த பகுதியிலே தான் இருக்கின்றது. இவைகள் இப்படியே கல்லை போட்டு விகாரைகள் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யணும். தொடர்ந்து விகாரைகள் அமைத்து இப்படியான நடவடிக்கைகள் செய்தால் நாங்கள் எங்களுடைய விவசாய நிலங்களை முற்றுமுழுதாக விடுவதற்குரிய ஏற்பாடுகள் தான் இருக்கு. ஏனென்றால் எங்களுடைய விவசாய நிலங்களை உள்ளடக்கித்தான் அந்த 3 விகாரையும் 3 திசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒன்று கல்தூனடியிலே ஒரு விகாரை அமைப்பதற்கான ஏற்பாடு, ஒன்று அக்கரவழியிலே ஒன்று அமைப்பதற்கு, ஒன்று சாம்பாங்குளம். எங்கள் இந்த வயல்வெளியை உள்ளடக்கி 3 திசையிலேயும் இந்த விகாரைகள் அமைப்பதற்கான வழிகளை செய்கிறார்கள். அப்படி அந்த இடங்களிலே விகாரைகளை அமைத்தால் இந்த 3 மக்களுடைய விவசாய நிலங்கள் முற்றுமுழுதாக பறிபோகும். இது தொடர்பில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கொக்குத்தொடுவாய் கமக்கார அமைப்பினர் அறியப்படுத்தியிருந்த நிலையில் அவர் நேற்று குறித்த பகுதிகளை பார்வையிட்டிருந்தார். நாங்கள் இப்ப நிக்கிற இடம் மணலாறு என்ற பகுதி, ஆனால் இப்போது வெளியோயா என்ற பெயரோடு அழைக்கப்படுகின்றது. அதிலே கொண்டு சிங்கள மக்களையும் குடியேற்றி தனி சிங்கள பிரிவாக பிரதேச செயலர் பிரிவாக உருவாக்கப்பட்டு முல்லைத்தீவின் பெரும்பான்மையை குறைக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆட்கள் இந்த எங்களுடைய இந்த
பகுதி மணலாற்று பகுதியில தங்களுடைய பூர்வீக நிலங்களோடு வாழ்ந்து வந்த தமிழ் மக்களை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணிகள் எல்லாத்தையும் தங்களுடைய அபகரிப்புக்குள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே முந்திரிய குளம், ஆமையன்குளம், மறைச்சுக்கட்டி குளம் என்று சொல்லி நீர்ப்பாசன குளத்தோடு சேர்ந்த காணிகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை இவர்கள் அபகரித்து விட்டார்கள். இது நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டியது. எங்களுடைய பூர்வீக, எங்களுடைய இந்த நான் குறிப்பிட்ட இடங்கள் கொக்குத்துருவாய், கர்நாடகேணி, கொக்குளாய் ஆகிய இடங்களுக்கு சொந்தமான இந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணிகளைத்தான் இவர்கள் இப்படியாக அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் சொல்றோம், எங்களுடைய காணியைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் இப்ப அம்பாந்தோட்டையை பற்றி கதைக்க வரவில்லை, மாத்தறையை பற்றி கதைக்க வரவில்லை. எங்களுடைய தமிழ் பூர்வீக இடங்கள், இவற்றுக்கான வழிகளை உரியவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் கொழும்பே நடத்தணும் என்று நெச்சு கொண்டு வந்தால் கொழும்பிலேயே வச்சு நடத்தி கொண்டிருங்க. இதேபோன்று மக்களுக்கு அறிவித்தல் வழங்காமல் எல்லைக்கல் நாட்டும் செயற்பாடொன்று ஏற்கனவே கடந்த வருட இறுதிப் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மக்கள் எதிர்ப்பை அடுத்து எல்லைக்கற்கள் அகற்றப்பட்டன. இவ்வாறான எல்லைக்கல் நாட்டும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் காணிகளுக்குரிய மக்கள் கமக்கார அமைப்பினர், மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்தல் வழங்கியே எல்லைக்கல் நாட்டப்படும் என அரசு திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்த போதிலும் மீண்டும் அறிவித்தலின்றி இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தில் வினைத்திறனுடன் செயற்படுவது அனைத்து தமிழ் மக்களினதும் கடமை என பிரதேசவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை சட்டக்கல்லூரியில் நடத்தப்படும் அனைத்து பாடநெறிகளும் பரீட்சைகளும் ஆங்கிலத்தில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனை தோற்கடிக்கப்பட்டுள்ளது. குறித்த யோசனைக்கு ஆதரவாக ஒரு வாக்கும் எதிராக 113 வாக்குகளும் செலுத்தப்பட்டுள்ளன. இலங்கை சட்டக்கல்லூரியில் நடத்தப்படும் அனைத்து பாடநெறிகளும் பரீட்சைகளும் ஆங்கில மொழியில் நடத்தப்பட வேண்டும் என சட்டக்கல்லூரியினால் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த முடிவுக்கு அமைய ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சட்டக்கல்லூரி பரீட்சைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் நடத்தப்பட வேண்டும் என அப்போதைய நீதியமைச்சராக இருந்த அலிசபரி மூலம் குறித்த யோசனை 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் வர்த்தமானியாக வெளியிடப்பட்டு நாடாளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் குறித்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சியினர் வாத பிரதிவாதங்களை முன்வைத்த நிலையில் அதற்கான வாக்கெடுப்பு கோரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது குறித்த யோசனை 112 மேலதிக வாக்குகளால் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஏகமனதான ஆதரவுடன் சபையில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகொடி மாத்திரம் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு படகுகள் மீன்பிடிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்குவது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மன்னாரில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு வடமாகாண கடற்றொழிலாளர்களின் சமாசங்களின் தலைவர் அன்னலிங்க மன்னராசா அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் போராட்டத்திற்கு கடற்றொழிலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குடிசார் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை பங்கேற்குமாறு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாட்டு படகுகளுக்கு இலங்கை கடலிலே அனுமதி கொடுப்பது தொடர்பான பிரச்சினை ஒன்று. இரண்டாவது பாராளுமன்றத்திலே கடற்றொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட 96ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு, 18ஆம் ஆண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். மூன்றாவது, சீன நாட்டுக்கு கடலட்ட பண்ணையை பினாமி பேரிலே வழங்குவதை தடுத்து நிறுத்த கோரி ஆகிய 3 கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கடற்றொழிலாளர்கள் இணைந்து போராட்டம் மேற்கொள்வதென இந்த மாதம் 5ஆம் திகதி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சமாசங்கள் சங்கங்கள் இணைந்து எட்டப்பட்ட முடிவின் பிரகாரம் எதிர்வரும் 23ஆம் திகதி 3ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 2 நாட்டு கடற்றொழிலாளர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற எந்த செயல்பாடாக இருந்தாலும் முரண்பாடையோ வன்முறையவோ வடக்கு கடற்றொழில் சமூகம் விரும்பவில்லை. இருந்தபோதும் கடற்றொழில் அமைச்சரால்
வழங்கப்பட்ட படகு இடிப்பதற்கு அல்லது பிடிப்பதற்கு என்ற ஒரு கருத்தை சொல்லி வழங்கப்பட்டது. அதனை நாங்கள் கடற்றொழில் சமூகம் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்தியா எங்களுடைய அயல் நாடு, தமிழ்நாடு எங்களுடைய தொப்புள் கொடி உறவு. இவர்களோடு ராஜதந்திர ரீதியிலே பேசி எங்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு பெற வேண்டும் என்பதுதான் வடக்கு கடற்றொழிலாளர்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் லிஸ்டீரியோஸ் தொற்று நோய் பரவவில்லை என ஸ்ரீலங்கா தொற்றுநோய் தடுப்பு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. லிஸ்டீரியா மோனோசைட்ரஜன் பாக்டீரியா தொற்றால் ஏற்படும் இந்த நோயினால் இலங்கையில் பெண்ணொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னணி துடுப்பாட்ட வீரர் விஜயகாந்த் வியாஸ்கான் நடைபெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வலைப்பந்து வீச்சாளராக தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விஜயகாந்த் வியாஸ்கான் தனக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். பதுளை மொனராக்கல எல்லேவெல நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 4 காணாமல் போயுள்ளனர். கல்முனை சாய்ந்தமருது பிரதேசங்களைச் சேர்ந்த 4 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னார் அடம்பன் உயிலங்குளம் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞரொருவர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அடம்பன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் தொடர்ந்தும் அரசு எதிர்ப்பு வன்முறை போராட்டங்கள். ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் அரசு தலைவர் மேக்ரோன் பிடிவாதம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.